நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரவுண்ட் ஆப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் ரைட்டா. எப்படி புஷ்டாப்புக்கு அடுத்து புள்ளிக்கு அடுத்து வரக்கூடியதை நம்ம ரவுண்ட் ஆப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்பரை 3.14. அப்போது 2 டிஜிட்டில் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். சில பேர் 3 டிஜிட் அவன் சொல்லுவான் கொஸ்டினில் 2 டிஜிட்டில் ரவுண்ட் ஆஃப் பண்ணு அப்படின்னு. என்னது புள்ளிக்கு அடுத்து 2 டிஜிட் 2வது டிஜிட்டில் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். 3வது டிஜிட் என்னவா இருக்குன்னு பார்த்து நீ அதுக்கு தக்கன 2வது டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். சில இடத்துல 3 டிஜிட்டில் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்பா. அப்போ புள்ளிக்கு அடுத்து 3வது டிஜிட்டு வரைக்கும் நீ வச்சுருக்கலாம். அப்போ 4வது டிஜிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு 3வது டிஜிட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். போதுமா? இப்போ 2 டிஜிட்டில் ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். 2 டிஜிட்லன்னா புள்ளிக்கு அடுத்து எத்தனை டிஜிட்டில் பண்ண போகிறோம்? 2 டிஜிட்டோடு நிப்பாட்டிக்கிற போகிறோம். அப்போ 3வது டிஜிட் என்னவா இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம பண்ணணும். 3வது டிஜிட்டில் கண்டிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை. 1 to 4க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர், அதாவது ஒரு நம்பரு அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 33ன்ற ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருக்குது. அது 1லிருந்து 4க்குள்ளே இருந்ததுன்னா அந்த 3 வச்சுக்கணும், கூட்டக்கூடாது. அதேமாரி 6லிருந்து 9க்குள்ளே இருந்ததுன்னா அந்த 1 கூட்டிக்கிடணும். இப்போ 5ன்னு வரும்போது தான் ப்ராப்ளம் ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. 1லிருந்து 4க்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் நீ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை 1 கூட்டிக்கலாம். அதேமாதிரி 6லிருந்து 9க்குள்ளே இருந்துச்சுன்னா இல்லை 1லிருந்து 4க்குள்ளே இருந்ததுன்னா முன்னாடி உள்ள நம்பரை அப்படியே வச்சுக்கணும். 6லிருந்து 9க்குள்ளே வரைக்கும் இருந்ததுன்னா முன்னாடி உள்ள நம்பரை ஒரு நம்பர் கூட்டிக்கணும். இப்போ 5ன்னு வரும்போது தான் ப்ராப்ளம். என்னென்னா 5 அப்படின்னு வரும்போது 5க்கு அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 5க்கு அடுத்தால் என்ன நம்பர் இருக்குது? 0வாக இருந்தால் நல்லா பார்த்துக்கோங்க. 5க்கு அடுத்து இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இருந்துச்சுன்னு சொன்னால் நீ கண்ணை மூடிட்டு 1 கூட்டிக்கலாம் ரைட்டா. கண்ணை மூடிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரில் 1 கூட்டிக்கலாம். 5 இருந்து அதுக்கு அடுத்து 1லிருந்து 9க்குள்ளே ஒரு நம்பர் இருந்ததுன்னா நீ கண்ணை மூடிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை 1 கூட்டிக்கலாம். ஆனால் 5க்கு அடுத்து 0வோ இல்லை ஒன்றுமே எழுதாமல் இருக்காங்க. வெறும் 5 தான் கடைசி நம்பர். அதுக்கு அடுத்து ஒரு நம்பர் இல்லைன்னா 0ன்னு தான் அர்த்தம். 5க்கு அடுத்து 0 இருந்தால் மட்டும் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன நம்பர்னு பார்க்கணும். எதை கூட்ட போகிறே அந்த நம்பரை ஈவன் நம்பராக இருந்தால் விட்டுறணும். ஆடு நம்பராக இருந்தால் ஒத்தப்படையாக இருந்தால் ஒரு நம்பர் கூட்டிக்கலாம். இதுதான், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை ரைட்டா. 5க்கு அடுத்து நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா நீ 1 கண்ணை மூடிட்டு கூட்டிக்கலாம். இல்லை ஒன்றுமே இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். இல்லை 0 போட்டிருக்கணும், இல்லை ஒன்றுமே இல்லைன்னாலும் 0ன்னு தான் அர்த்தம். 0வாக இருந்தால் அது அப்போ 0 இருந்துச்சுன்னா முன்னாடி உள்ள நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஈவன் நம்பராக இருந்தால் விட்டுறணும், அப்படியே விட்டுறணும். ஆடு நம்பராக இருந்தால் 1 கூட்டிக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இந்த இதில் நல்லா அதை வச்சுட்டு போவோம். இப்போ பாருங்கள் 2 டிஜிட் ரவுண்ட் அப் பண்ணணும். அப்போ 3வது டிஜிட் என்னது? 1 இருக்குது ரைட்டா. அப்போது லாஸ்ட் டிஜிட் 9. அப்போ 9ன்னும் போது 5 6 ஆயிரும். அதுக்கு முன்னாடி உள்ள 5 6 ஆயிரும். அப்போ 6 அது 6 1. அப்போ 6 நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் 9ன்னு வரும்போது அப்படியே பார்த்தால கூட என்ன ஆகும்? 5 6 ஆகும். அந்த 6க்கு 6 இருக்கிறதுனால 1 2 ஆயிரும். அப்போ 2 இருக்கிறதுனால 4 என்ன ஆகும்? 5 ஆகுமா? ஆகாது. ஏன்னா 4க்கு கீழே தான் இருக்குது 2 ரைட்டா. இப்போ 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் 4க்கு கீழே இருக்கிறதுனால என்ன ஆகும்? 3.14 தான் இருக்குது ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. 14. அடுத்து 2வது அது கூட பார்க்கல, அப்படியே கூட ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். 2.71. அதுக்கடுத்து 8 இருக்கப்பா, 8 இருக்குது ரைட்டா. அப்படி 8ன்னா 5க்கு மேலே இருக்குது. 6க்கு மேலே இருக்குது. 5ன்னு வரும்போது தான் ப்ராப்ளம். 6க்கு மேலே இருக்குது அப்படின்னா 1 கூட்டிக்கலாம். 7 ரைட்டா. 2 ரைட்டா. 2.72. அடுத்து 1.14. அந்த 4 1க்கு அடுத்து 4 இருக்குது. 4 இருந்தால் என்ன ஆகும்? அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தான் இருக்கும். 4 1 தான் இருக்குது, கூட்ட வேண்டிய தேவையில்லை ரைட்டா. அடுத்து 0.57 இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது? 7 இருக்குது. 7 இருக்கிறதுனால 5 7 8 ஆயிரும் ரைட்டா. இப்போ 1.61. அந்த 6 1 இருக்குது. அதுக்கடுத்து 8 இருக்குது. அப்போ 6க்கு மேலே இருக்குது. 5 இருந்தால் மட்டும்தான் கவனித்து பார்க்கணும். அப்போ மீதியில் 6 7 8 9 இருந்தால் கூட நீ கண்ணை மூடிட்டு கூட்டிக்கலாம். அதேமாரி 1லேருந்து 4க்குள்ளேருந்து கண்ணை மூடிட்டு அப்படியே விட்டுறணும். 5 இருக்குன்னு போது தான் பார்க்கணும் ரைட்டா. இப்போ 8 இருக்குது. அப்போ ஒரு 2 ஆக்கிடலாம். இப்போ 4.66 9 இருக்குது. அப்படி 4 7 ஆக்கிடலாம். இப்போ 0 6 9 அதுக்கடுத்து 3 இருக்குது. அப்படியே விட்டுறணும். 9 தான். அடுத்து 1.20 அதுக்கடுத்து 2 இருக்குது. அப்படியே விட்டுறணும். 2 தான் விட்டுறணும். 1.32 4 இருக்குது. அப்படியே விட்டுறணும்.
2.50 அங்கே 2 இருக்குது, அப்படியே விட்டுறணும். 0 தான், ஏன்னா 2 தானே இருக்குது, அப்போ 5 கீழே இருக்குது. அடுத்து 2.50 2 தான் இருக்குது, அப்போ 0 விட்டுறணும். அப்போ 0.26 1 தான் இருக்குது, அப்படியே விட்டுறணும். 26 1 தானே இருக்குது, கூட்டக்கூடாது. அப்போ 1.73 தான் 2 தான் இருக்குது, அது 73க்கு அடுத்து 2 இருக்குது, அப்போ அப்படியே விட்டுறணும். அப்போ 0.707 இருக்குது, அப்போ 1 கூட்டிக்கணும். அப்போ 71 ரைட்டா. அப்போ 1.128 இருக்குது, அப்போ 1 கூட்டிக்கணும். 13 ரைட்டா. அடுத்து 0.318 அப்போ 8 இருக்குது, அப்போ 1 கூட்டிக்கணும் ரைட்டா 2. நெக்ஸ்ட்டு 2.09 அப்போ என்ன இருக்குது, 4 இருக்குது. 4 இருக்குன்னா 5 கீழே இருக்குது, அப்போ அப்படியே விட்டுறணும். 1.570 0க்குனால நீ விட்டுறணும் ரைட்டா, அப்படியே விட்டுறணும். அப்போ 3.24 6 இருக்கிறதுனால 1 கூட்டிக்கணும் ரைட்டா. அப்போ 0.523 3 இருக்கிறதுனால அப்படியே விட்டுறணும். 2.356 இருக்குது, 1 கூட்டிக்கணும். அப்போ 36 ரைட்டா. 1.047 அப்போ 1 கூட்டிக்கணும். 0.5 அப்போ 0.955 இந்த அதுக்கா 5 வந்துருச்சு. 5 வந்தால் 3 கண்டிஷன் சொன்னேன். 5 வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கடுத்து நம்பராக இருந்தால் கண்ணை மூடிட்டு 1 கூட்டிக்கலாம். என்ன இருக்குது, நம்பர் இருக்குது 5, அது 955 வந்துருச்சு, அப்போ நம்பர் இருக்குது. எந்த நம்பர் இருந்தாலும் சரி நீ கண்ணை மூடிட்டு 1 கூட்டிக்கலாம். கூட்டிக்கிட்டான். இதே இடத்துல நம்பருக்கு பதில் 0 இருந்துச்சுன்னு சொன்னால் 53க்கு பதிலாக அந்த இடத்துல 0 இருந்தால் நீ என்ன பண்ணணும், முன்னாடி உள்ள நம்பர் ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு பார்க்கணும். ஈவன் நம்பர் தான் விட்டுறணும், ஆட் நம்பர் தான் 1 கூட்டிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீ கூட்டிக்கலாம். அந்த பாருங்க 5க்கு அடுத்து 1 இருக்குது, 3 நம்பர் இருக்குது, நம்பர் வந்துருச்சு, அப்போ நீ கண்ணை மூட்டி 1 கூட்டிக்கலாம். அப்போ 96 5ன்னு வரும்போது கவனமாக இருக்கணும். 1.279 அப்படின்னா 28 1 கூட்டிக்கலாம். 0.463 அப்போ விட்டுறணும். அப்போ 2.617 இருக்குது, 1 கூட்டிக்கலாம். 1.823 விட்டுறணும். 0.349 இருக்குது, 1 கூட்டிக்கலாம். 5 ஆயிடுச்சா. அடுத்து நெக்ஸ்ட்டு 3.665 இந்த வந்துங்க 5 வந்துருச்சு. 5 வந்து அடுத்து என்ன இருக்குது, நம்பர் இருக்கான்னு பார்த்தா 1 கூட்டிக்கலாம். நம்பர் மட்டும் இல்லை, 0 இருந்தால் கவனித்து பார்க்கணும். முன்னாடி உள்ளது ஈவன் நம்பர் ஆட் நம்பர் வந்துருச்சுன்னா கூட்டிக்கலாம். 51 அப்படின்னா 1 கூட்டிக்கலாம். 6 7 ரைட்டா. அப்போ 0.261 அப்போ அப்படி விட்டுணும். 1.396 1 கூட்டிக்கலாம். 40 ரைட்டா. 9 10 ஆச்சுன்னா 40. 0.610 விட்டுணும். 2.748 1 கூட்டிக்கணும். 1.107 1 கூட்டிக்கணும். 1 ஆயிடுச்சா. 0.436 அப்போ 1 கூட்டிக்கணும். 4 3.054 அப்படி விட்டுணும். 1.919 1 கூட்டிக்கணும். இப்போ 38. 0.174 4ன்னா விட்டுணும். 4 தானே 5க்கு கீழே தானே இருக்குது. அப்போ 2.879 1 கூட்டிக்கணும். அப்போ 0.872 விட்டுறணும். அப்போ 0.518 அப்போ 8 வந்துருச்சு. 1 கூட்டிக்கணும். 52 ஆயிடுச்சா. அப்போ 0.383 அப்போ விட்டுறணும். 38 தான் ரைட்டா. அப்போ 0.268 அப்போ 1 கூட்டிக்கணும். 27 1.658 அப்போ 1 கூட்டிக்கணும். 1.6 அப்போ 0.541 அப்போ விட்டுறணும். 54 தான் அது. 3.03 அப்படியே விட்டுறணும். ஏன்னா இந்த 3 தான் இருக்குது. 1.256 அப்போ 1 கூட்டிக்கணும். 26 ரைட்டா. அப்போ 0.698 அப்போ 8 இருக்குது. அப்போ 1 கூட்டினா 9 10,000 அப்போ 70 ரைட்டா. அப்போ 2.181 அப்படியே விட்டுறணும். ஏன்னா 1 தானே இருக்குது. 0.994 அப்போ விட்டுறணும். 4 தான் இருக்குது. 1.815 5 இருக்குது. பார்த்துக்கோ, கவனம் பார்த்துக்கோ. 5க்கு அடுத்து என்ன இருக்குது, நம்பர் இருக்குது. நம்பர் தான் 1 கூட்டிக்கணும் ரைட்டா. அப்போ 2 82 5 வரும்போது மட்டும் கவனம் பார்த்துக்கோ. 0.40 அப்போ 1 இருக்குது விட்டுறணும். 2.53 0 இருக்குது விட்டுறணும் ரைட்டா. 1.343 விட்டுறணும். 0.628 1 கூட்டிக்கணும். 63 3.752 விட்டுறணும். 1.099 வந்துருச்சா 1 கூட்டிக்கணும். அப்போ 10. அப்போ 0.488 1 கூட்டிக்கணும். 8 வந்துருச்சு இல்லையா. 2.391 விட்டுறணும். 0.837 அப்போ 1 கூட்டிக்கணும். 1.692 விட்டுறணும். 0.359 கூட்டிக்கணும் 1. அப்போ 5 36 2.635 5 வந்துருச்சு. அப்போ என்ன நம்பர் இருக்கா, அப்போ 1 கூட்டிக்கும். 64 ரைட்டா. 1.29 1 அப்போ 1 இருக்குது. 1 இருந்தால் விட்டுறணும். 1 ஆமாம் விட்டுறணும் ரைட்டா. 0.575 திரும்பி 5 வந்துருக்கு. 5 வந்து அடுத்த நம்பர் இருக்குது 9 இருக்குது. அப்போ 1 கூட்டிக்கணும். 8 3.5342 அப்போ 4 இருக்குது. அப்போ விட்டுறணும்.
1.186 6 இருக்கனால உனக்கு கூட்டிக்கணும் 9 0.45 5 வந்துருச்சு 5 இல்லை 3 இருக்குது 3க்கு அடுத்து 1 இருக்குது 3ன்னா அப்போ விட்டுறணும் 2.443 இப்போ நம்ம 2 டிஜிட்டில் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் 3வது டிஜிட்டில் பாருன்னா 3வது பார்த்து 4வது தான் பார்க்கணும் ரைட்டா. இப்போ 2 டிஜிட்னால இப்படி அவன் 3 டிஜிட்டில் பாருன்னா 3வது டிஜிட்டை தான் மாற்றணும். அப்போ 4வது டிஜிட்டை பார்க்கணும். இப்போ 2 டிஜிட்டில் பாருன்னா நான் 3வது டிஜிட்டை பார்க்குறேன். 2 டிஜிட்டோட நிப்பாட்டிக்கணும் என்ன வேல்யூ பார்க்கணும் 3வது டிஜிட்டை பார்த்துட்ருக்கேன். இதே 3 டிஜிட்டோட நிப்பாட்டிக்கணும் 4வது டிஜிட்டை பார்க்கணும் ரைட்டா. இப்போது ஏன் 3வது இப்போ 4 5 2 டிஜிட்டு 5 தான் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறேன் 2வது டிஜிட் அப்படின்னா 3வது டிஜிட்டை பார்க்குறேன். இப்போ 3 டிஜிட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறேன் 4வது டிஜிட் இந்த 7 பார்க்கணும் ரைட்டா. 4 5 3 அப்படின்னா 3 இருந்தால் விட்டுறணும். 2.44 3 இருந்தால் விட்டுறணும். 0.907 ஒன்று கூட்டிக்கணும் 7 இருக்கிறனால. 1.76 2 விட்டுறணும். 0.314 அப்போ விட்டுறணும். 2.68 7 இருக்குது ஒன்று கூட்டிக்கணும். 1.239 9 இருக்கிறதுனால ஒன்று கூட்டிக்கணும். 0.55 இருக்குது 5 இருக்குன்னா 8 இருக்குன்னா ஒன்று கூட்டிக்கணும் 5.6 ரைட்டா. 3.473 3ன்னா விட்டுறணும் ரைட்டா. அப்போ 1.151 1ன்னா விட்டுறணும். 0.471 அதுவும் சேம் தான் விட்டுறணும். 2.495 இந்த 5 வந்துருச்சு 5 கிட்டத்தட்ட எனக்கு 8 இருக்குது நம்பர் வந்துருச்சு அப்போ ஒன்று கூட்டிக்கணும் ரைட்டா. 50 அடுத்து 0.820 அப்போ 0 இருக்குது விட்டுறணும். அப்போ 1.727 அப்போ ஒன்று கூட்டிக்கணும். 0.366 6 இருக்குனால ஒன்று கூட்டிக்கணும். 2.583 விட்டுறணும். 1.308 ஒன்று கூட்டிக்கணும். 0.593 விட்டுறணும். 3.612 விட்டுறணும். 1.134 இருக்குது விட்டுறணும். 0.418 8 இருக்குது ஒன்று கூட்டிக்கணும். 2.356 6 இருக்கனால ஒன்று கூட்டிக்கணும். 0.942 விட்டுறணும். 1.675 அதுக்கடுத்து ஒரு 5 இருக்கிறது ரைட்டா. 1.67 இருக்குது 5க்கு அடுத்து எனக்கு நம்பர் இருக்குது அப்போ ஒன்று கூட்டிக்கணும் ரைட்டா. 0.322 அப்படின்னா 2 இருக்குது அப்போ விட்டுறணும். 2.722 2 இருக்குனால விட்டுறணும் ரைட்டா. 1.86 6 இருக்கிறதுனால ஒன்று கூட்டிக்கணும். 0.4 இருக்கிறது 1 இருக்கிறதுனால விட்டுறணும். 3.63 0 இருக்கிறதுனால விட்டுறணும். 1.064 அப்படி விட்டுறணும். 0.383 விட்டுறணும். 0.408 அப்போ 8 இருக்குனால ஒன்று கூட்டிக்கணும். 0.785 5க்கு அடுத்து 4 இருக்குது அப்போ ஒன்று கூட்டிக்கணும் 79. ஆனால் இவன் போடலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நான் உனக்கு காமிக்க போகிறேன் எப்படின்ட்டு இருங்க பார்க்குறேன். நானே போட்டு காமிக்கிறேன். அவன் என்ன சொல்லணும்னு வரணும் அதை போடலை. அதனால் இப்போ நானே போட்டுக்கேன். இப்போ 0 இப்போ பார்த்துக்க நான் அப்போ காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் அழிச்சிட்றேன். இப்போ 5 இல்லை 5 இல்லை இப்போ 3 6 ரைட்டா. 3 6 5ன்னு இருக்குது. இப்போ 0 முன்னாடி 0 புள்ளி ரைட்டா. 0.365ன்னு இருக்குது. இப்போது இது எப்படி பண்ணுவேன் 5 இருக்குது அதுக்கடுத்து 5க்கு அடுத்து நம்பர் இருக்கா நம்பர் இல்லை அப்படின்னு 0ன்னு அர்த்தம். நம்பர் இல்லைன்னு 0ன்னு அர்த்தம் ரைட்டா. என்னது 0ன்னு அர்த்தம் 5க்கு அடுத்து நம்பர் இல்லை. இப்போ 2 டிஜிட் ஆக்கணும். 0.365 5க்கு அடுத்து ஒன்றுமே இல்லை அப்போ நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ 0 இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் முன்னாடி உள்ள நம்பர் ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு பார்க்கணும். அப்போ இந்த 5க்கு அடுத்து 0 இருந்துச்சு நம்பர் இருந்தால் ஒன்றை கூட்டிக்கலாம் 1லேருந்து 9 வரைக்கும் இருந்தால். ஆனால் ஒன்றுமே இல்லைன்னா 0 இருக்கிறத அர்த்தம். 0 இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அதுக்கு முன்னாடி 5க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது 6 ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு பார்க்கணும். அப்போ 6 இருக்குது அப்போ 6 இருந்தால் விட்டுறணும். அப்படியே அதை விட்டுறணும் ஒன்றும் செய்யக்கூடாது. என்ன செய்யணும் இதன் ரிசல்ட் என்னது 0.36 இவ்வளோ தான். இதே இது பாருங்கள் 0. நான் காமிக்கிறேன் 3.7 இருக்குன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி 5 0 இருக்குது ரைட்டா. இப்போது என்ன பண்ணணும் பாருங்கள் 5க்கு அடுத்து என்ன இருக்குது 0 இருக்குது. அப்போ ஒன்றுமே இல்லாட்டாலும் 0 இருக்கிறது அர்த்தம். 5க்கு அடுத்து 0 இருக்கிறது. அப்படி 0 இருந்தோன்னே அதுக்கு முன்னாடி என்ன நம்பர்னு பார்க்கணும். என்ன நம்பர் இருக்குது ஆடு நம்பர் இருக்கிறது 7 இருக்குது ஆடு ஒற்றைப்படையாக இருக்குது அப்படின்னா ஒன்றை கூட்டிக்கணும் 0.38 புரியுதா. நல்லா புரிஞ்சுக்கிச்சா ரெண்டுமே ஒன்று தான். இங்கே பாருங்க இங்கே 0.3650 இங்கே 5க்கு அடுத்து 0 இருக்குது
ஒன்று இருந்தால் நீ கூட்டிக்கலாம், 1லேருந்து எது வரைக்கும் 2, 3, 4, 9 வரைக்கும் தான் கூட்டிக்கலாம். ஆனால் சைவர் இருக்கும்போது மட்டும், இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும், சைவர் இருக்கதா அர்த்தம். அப்போ சைவர் இருந்தாலோ ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலோ என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை பார்க்கணும். முன்னாடி என்ன இருக்குது, 6 இருக்குது, அப்போ ரெட்டப்படை இருக்குது, விட்டுறணும். அப்போ ரிசல்ட் என்ன, 0.36. இங்கே பாருங்கள், அதே தான் 0.37 போட்டிருக்கேன், 6க்கு பதிலாக 750 போட்டிருக்கேன். அப்போ 5க்கு அடுத்து 0 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது, 7 இருக்குது, ஒத்தப்படையாக இருக்குது. அப்போ இதோட ரிசல்ட் என்னது, இங்கே ஒன்று கூட்டிக்கிறேன், 0.38. இங்கே ஒன்று கூட்டிக்கிறேன். பார்த்துக்கோங்க, இதுதான் நான் சொல்ல வந்தது. இதை கவனமாக படிச்சுக்கோங்க.